அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி அமிர்தா ரெண்டு பேரும் சுதாகர் வந்து பேசிட்டு போனதை பத்தி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சுதாகரோட டீட்டெயில்ஸ் என்ன செல்லில போட்டு பாரு, ஏதாச்சும் அவரை பத்தின டீட்டெயில்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா அமிர்தா கிட்ட சொல்ல அமிர்தா வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் இருக்காரு. ஆனால் நம்ம இவர் இப்படியே சும்மா விடக்கூடாது, அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவர் ஏன் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சும்மா இல்லாமல் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்க எதிர்பாராத விதமாக நம்ம இனியா வராங்க. இனியா வந்ததுமே என்னம்மா ஏதோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பாக்கியா வந்து அமிர்தா கிட்ட சிக்னல் பண்ணுறாங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அமிர்தா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை ஒன்றும் இல்லை, அம்மாவை வந்து வீடு ஏறி வந்து மிரட்டிட்டு போகிறாங்கன்னா அவங்கள சும்மா விடலாமா அப்படிங்கிற மாதிரி பேச உடனே இனியே வந்து அம்மா என்ன பிரச்சனை முதல் சொல்லுங்கள், இப்போ சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாக்கியம் வந்து இல்லை ஒன்றும் இல்லைம்மா, பிஸ்னஸ்னால் பிரச்சனை வரதானே செய்யும், அம்மாவோட ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, அதனால் சில பிரச்சனைகள் வர செய்யும், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், உனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்ல. ஏம்மா என்னோடய வேலையே அதுதான்மா, நான் ஒரு ரிப்போர்ட்டர்மா, அவங்கள பற்றி என்ன வேணாலும் என்னால் சொல்ல முடியும், நீங்கள் என்னென்ன விஷயம் மட்டும் சொல்லுங்கன்றாங்க. பாக்கியா வந்து முடியவே முடியாது, நீ உன்னோட பிஸ்னஸை பாரு, அது மட்டும் இல்லை இப்போ நீ வேலைக்கு போய்கிட்டு இருக்க ஓகே, ஆனால் இதுவே உனக்கு ஓகேவா, நீ வேறு எதுவும் படிக்கலையா அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கேட்க. அம்மா என்னம்மா படிக்கிறதே நல்ல வேலையில் செட்டில் ஆகிறதுக்கு தான், நான் தான் இப்போ நல்ல வேலைக்கு போகிறல்லம்மா, அப்புறம் என்னம்மா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியா வந்து இல்லை இனியா அப்படி சொல்லக்கூடாது, எனக்குலாம் கல்யாணம் ஆனப்போ உன் அப்பா பேர் பக்கத்தில் பெருசாக என்னவோ படித்ததை போட்டிருந்தாங்க, ஆனால் என் பேர் பக்கத்தில் எதுவுமே இல்லை, அதை நினச்சி நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன். என்னோட ஆசை என்னென்னா நீ நல்லா படித்து உன்னோட பேருக்கு முன்னாடி 2-3 டிகிரியை போடணும், அதே போல் உன்னோட லைஃப்லையும் நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. எனக்காகவாச்சும் நீ படிச்சுட்டு நீ ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் வேலைக்கு போகணுன்னா அதுக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து இனியாவுக்கு சொல்கிறாங்க. இனியாவும் யோசிச்சு என்ன பண்ணாங்க, சரிம்மா கண்டிப்பாக படிக்கிறேன், எனக்காக இல்லை உங்களுக்காக கண்டிப்பாக நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் சுதாகரால் வேறு ஏதாச்சும் பிரச்சனை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இனியா தான் அந்த ப்ராப்ளத்தில் கையில் எடுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.